அடுத்து சில புல்லுருவிகள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். நான் அவர்களை நம்பினேன், அவர்கள் ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டார்கள். இன்றைக்கு களையெடுக்கப்பட்ட பயிர்களாக அருமையான நெற்களஞ்சியமாக ராஜபாளையத்துடைய கட்சி செழிப்போடும் பொலிவோடும் வலுவோடும் தெம்போடும் திராணியோடு இருக்கிறது. ஆகவே அப்போது நடந்த தவறுகள் இனி நடக்க வாய்ப்பே இல்லை. ராஜபாளையம் தொகுதியில் அதிமுக கடைக்கோடி தொண்டன் என்றாலும் வெற்றி பெறுவார். எத்தனை கருத்து கணிப்பு வந்துகிட்டு நான் பார்த்துதான் இருக்கேன். எந்த கருத்து கணிப்பு வந்தாலும் ராஜபாளையம் அதிமுக பிளஸ். இன்னைக்கு கூட ஒரு கருத்து கணிப்பு, ஒரு சில தொகுதியில் கூட இழுவரி போடுறாங்க. இங்க இழுவரிக்கு வேலையே கிடையாது. அது வேற, அடிச்சு போற போக எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவோம். அதற்கு தகுந்த வேலைகள் சுற்றுப்பரவலில் நல்ல திட்டம் போட்டு வச்சிருக்கோம். திமுக கொஞ்சோடு களவாண்டு இருந்தா தப்பிச்சிடலாம். மூடையா தூக்கிட்டாங்க. அதனால அவங்க தப்பிக்கவே முடியாது. சரியான கட்டத்தில் திமுக மாட்டிக்கிருச்சு. எங்கேயாவது உண்டுமா? ஒரு கட்சி உறுப்பினர் சேர்க்கறதுக்கு வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு அரிசி வருதா, பருப்பு வருதா, என்ன வருதா, 1000 ரூபாய் வருதா, இதையெல்லாம் கேட்டு நீ உறுப்பினர் சேர்ந்துக்குங்க. கேவலமா இல்லையா ஒரு கட்சி நடத்தவங்களுக்கு? உறுப்பினர் கார்டு உறுப்பினர் சேர்க்கணும்னா கட்சி நிர்வாகிகிட்ட, வட்ட செயலர்கிட்ட, கிளை செயலர்கிட்ட கொடுத்து அவங்க போய் உறுப்பினர் பாவம் புள்ள பண்ணி பதிவு செஞ்சு கையெழுத்து வாங்கி அந்த அவங்ககிட்ட பணம் வாங்கி அதை தலைமை கழகத்தை கட்டி கார்டு வாங்கி கொடுப்பதுதான் இதுவரைக்கும் அரசியல் கட்சியில் செய்த மரபு இயல்பு. கேவலம் கட்டத்தனமாக, அசிங்கப்பட்டத்தனமாக வீடு வீடா போய் நான் உன் கட்சியே இல்லைன்னு சொல்லு கும்பல. உன் கட்சி எனக்கு பிடிக்காது. 1000 ரூபாய் வாங்குறீங்களா? 1000 ரூபாய் அக்கௌண்ட் காசா கொடுக்குற. எங்க அண்ணன் எடப்பாடி வந்தா 1200 ரூபாய் கொடுப்பாரு போன்னு சொல்லுது. அதுவும் டிவியில வருது. அசிங்கமா இல்லையா? உறுப்பினர் எப்படியா சேர்க்கிறது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.